We'll see the half of Victorian prose today, and maybe the later we can see it in next class. Yeah, Victorian time is really a wonderful time to study actually. நம்ம விக்டோரியன் டைமில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத விட அதை படிக்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏஜ் விக்டோரியன் டைம். ஸோ பர்சனலி ஐ ஹாவ் அ வெரி க்ளோஸ் அஃபெக்ஷன் வித் குயின் விக்டோரியா. அப்படின்னா அவ்வளோ வயசானவங்க கிடையாது, பட் ஸ்டில் குயின் விக்டோரியாஸ் எரா இஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் டு ஸ்டடி ஆக்சுவலி. நிறைய ரைட்டர்ஸ், ப்ரோஸ் ரைட்டர்ஸ், poets, novelists, right? Wonderful writings are there in Victorian time. So as such, other நிறைய ரைட்டர்ஸ் சொல்ற மாதிரி விக்டோரியன் டைம் வந்து இட் இஸ் a really a glorious time. Okay, we'll see the background first, and this is an era of great political, social, economic, and religious activities. I have told you already when we have studied 18th century prose. I mentioned about Queen Victoria's time, and Queen Victoria's time is remembered for two important things. One is agrarian revolution and industrial revolution. இந்த ரெண்டு ரெவல்யூஷன் வந்து விக்டோரியன் டைம் அப்படின்னு சொன்னா நமக்கு இமீடியட்டா ஞாபகம் வரணும். ஸோ யூ நோ வாட் ஹேப்பன் டியூரிங் அக்ரேரியன் ரெவல்யூஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். சி நீங்க கலில் ஜிப்ரானோட ப்ராஃபட் அப்படின்ற ஒரு நாவலா படிச்சிருந்தீங்கன்னா, யாராவது படிச்சிருக்கீங்களா? படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கலில் ஜிப்ரானோட ப்ராஃபட்ன்ற நாவல் படிச்சிருந்தீங்கன்னா யூ கேன் மீன் அது இருக்கிற எந்த சம்மந்தமும் கிடையாது, பட் ஐ வுட் லைக் டு அசோசியேட் த ப்ராஃபட் வித் விக்டோரியன் டைம். அதில் ப்ராஃபட்ல வந்து கலில் ஜிப்ரான் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நேச்சர் ஹேஸ் ஆல் தி பவர் அண்ட் நேச்சர் நோஸ் டு கிரியேட் அண்ட் டு டிஸ்ட்ரக்ட் அப்படின்ற விஷயத்த அதில் சொல்லுவார். நம்ம வந்து எந்த ஒரு இப்போ குரான்ல ஃபர்ஸ்ட் வேர்ஸ் இருக்கு இல்லையா, எந்த அணுவும் காரணமின்றி படைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஃபார் எனி ஆட்டம்ஸ், ஈவன் யூ கேன் டேக் தி ஃபார்ம் ஆஃப் ஆட்டம், எதுவாக இருந்தாலும் சரி, ஃபார் ஆல் தி எக்ஸிஸ்டன்ஸ், ரைட், ஆல் தி எக்ஸிஸ்டிங் திங்ஸ் ஹியர் இன் தி வேர்ல்ட் ஹேஸ் அ ரீசன் ஃபார் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கு. ஸோ அது ஏன் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, குவீன் விக்டோரியன் டைம்ல அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க எடுத்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரெண்டு விதமா ஒர்க் ஆச்சு. ஒன்று இட் ஹெல்ப் பீப்புள் அண்ட் டு டெவலப் தேர் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அண்ட் சோசியல் ஸ்டேட்டஸ். இன் அதர் வே இட் ஒர்க் ரிவர்ஸ். அப்படியே இன்னொரு செட் ஆஃப் பீப்புளை வந்து கீழே தள்ளிடுச்சு. ஸோ அந்த ரிச் அண்ட் புவர் அப்படின்ற அந்த டீவியேஷன் வந்து இங்கே கரெக்டாக கிரியேட் ஆச்சு. either people are either rich or poor. இந்த அப்பர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ் அப்படின்ற ஸ்ட்ரீமே கிடையாது. either they are lower middle class or poor or upper class people. இப்படிதான் டிவியேட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த டபுள் லைஃப் அப்படின்றது எக்கனாமிக்கல் ஸ்டைலில் மட்டும் கிடையாது, லிட்ரேச்சர்லேயே இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த டைம் when literature started having two different disciplines, art for art's sake and art for life's sake. So you know who are the people who led art for art's sake and art for life's sake. And இது ரெண்டுக்கும் மிட்ல டிராவல் பண்ண ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க, லைக் அவர் மேத்யூ அர்னால்ட், ரைட். அண்ட் மேத்யூ அர்னால்ட் நீங்க பிரசாதோட புக் படிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இன்ட்ரோடக்ஷன் டு லிட்டரரி கிரிட்டிசிசம்ல மேத்யூ அர்னால்டோட கிரிட்டிசிசம் நம்ம படிக்கும்போது அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. மேத்யூ அர்னால்ட் டிராவல் இன் தி மிட் வே பிட்வீன் ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் அண்ட் ஆர்ட் ஃபார் லைஃப் சேக். ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஐ ஹேவ் ஹியர். மேபி மேத்யூ அர்னால்ட் we shall discuss in next class, but I would like to tell you one work of Matthew Arnold here, that is his preface to the poems of 1853. Actually he published a volume of poems called Poems are the title, and the publication year வந்து 1853, 1853. I'm just rushing up, please note down. So அதுக்கு வந்து ஒரு preface எழுதினார். ஏன் அதுக்கு preface எழுதினார் அப்படின்னா, that those poems are really different from his contemporary poets. மற்ற எல்லா கான்டெம்பரரி, இவரோட கான்டெம்பரரியில் இருந்த எல்லா போயட்ஸோட போயம்ஸை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் ப்ரௌனிங்கோட போயமோ டெனிசனோட போயமோ எடுத்து படிச்சிங்கன்னா, மேத்யூ அர்னால்டோட போம்ஸ் படித்தா அந்த டிஃபரன்சியேஷன் நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து ஒரு 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 இம்ப்ளாய்டு அது எப்படி சொல்றது, ஒரு கைண்ட் ஆஃப் கிரிட்டிசிசம் வச்சுக்கிட்டே இருப்பார். அந்த அவரோட ஏஜை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார், கொண்டு வந்துட்டே இருப்பார். ஏன்னா மேத்யூ அர்னால்டோட பேஸ் அந்த மாதிரி. அவரோட அப்பா வந்து ரக்பி ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல், ஃபேமஸ் ஸ்கூல் இன் லண்டன், அதோட ஃபர்ஸ்ட் ஹெட் மாஸ்டர். இஸ் நோன் ஃபார் இஸ் ஹெட் மாஸ்டர் ஆஃப் ரக்பி ஸ்கூல் அண்ட் இஸ் நோன் ஃபார் தட் ஸ்கூல். அண்ட் இவரோட பிரதர் வந்து ஒரு நாவலிஸ்ட், இன்னொரு பிரதர் ஒரு எஜுகேஷனலிஸ்ட். ஹீ வாஸ் ஆல்சோ இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஃபார் நியர்லி 35 years during Victoria's time.
ஸோ அதனால நிறைய எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருந்ததுனால அவருக்கு அந்த கண்டிஷன் வந்து அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த போம்ஸ் ஆஃப் 1853ல ஒரு போம் எழுதியிருந்தாரு. அந்த போம் பேர் வந்து எம்பிடோக்கிள்ஸ் ஆன் ஏட்னா அப்படின்னு ஒரு போம். ஏட்னா அப்படின்னா ஒரு வல்கோனா. இட் இஸ் நேம் ஆஃப் அ வல்கோனா. இந்த எம்பிடோக்கிள்ஸ் ஆஃப் ஏட்னா அப்படின்னா அது ஒரு சின்ன ஸ்டோரி தான். ஆனால் பட் லாங் போம் அது. பட் ஒரு சின்ன ஸ்டோரி தான். அது என்னன்னா ஒரு கேரக்டர் பிறக்கிறாரு. அது பிறந்ததுல இருந்து he is suppressed and he is facing all kind of troubles in his life. He never enjoyed a bit of success. அவர் லைஃப்ல வந்து சக்சஸ் அப்படின்ற பேச்சு கேடல அந்த மாதிரி இருந்துட்டே இருக்கிறாரு. But he tried a lot to come up in life, but he failed in all his attempts. So finally, what he decided was he decided to commit suicide. So he jumped into a volcano called Etna and died. ஸோ அதுதான் அந்த எம்பிடாக்கிள்ஸ் ஆஃப் ஏட்னா அப்படின்ற ஸ்டோரியோட அந்த போமோட ஸ்டோரி. இந்த போமை அவரோட ப்ரிஃபேஸ்ல இருந்து எடுத்துட்டாரு. ப்ரிஃபேஸ் டு த போம்ஸ் ஆஃப் 1853 அப்படின்னு ஒரு எஸ்ஏ எழுதினாரு. அது வந்து போம்ஸ் ஆஃப் 1853க்கான ப்ரிஃபேஸ், செகண்ட் எடிஷன்ல வந்து ப்ரிஃபேஸ். அந்த செகண்ட் எடிஷன்ல அந்த போமை எடுத்துட்டாரு. இந்த எம்பிடோக்கிள்ஸ் ஆஃப் ஏட்னா அப்படின்ற போம் எடுத்துட்டாரு. பிளஸ் அந்த ப்ரிஃபேஸ்ல அந்த போம் பத்தி எதுவுமே சொல்லல. அதுக்கு வந்து ஒரே ஒரு ரீசன் தான். என்ன அப்படின்னா he wanted to support both art for art's sake group and art for life's sake group. இவருக்கு வந்து கார்லில் கூடயும் அசோசியேஷன் உண்டு, வைல் ஆஸ்கர் வைல் கூடயும் அசோசியேஷன் உண்டு. ஸோ யாரையும் இவர் விட்டு கொடுக்க விரும்பல. ஸோ லிட்ரேச்சரை வந்து அந்த மிடில் வேல கொண்டு டிராவல் பண்ணணும், அதை கொண்டு போகணும் அப்படின்றதுல ரொம்பவே ஒரு கன்சர்னோட இருந்த ஒரு ரைட்டர் மேத்யூ ஆர்னால்ட். ஸோ இதெல்லாம் அந்த ஏஜோட பேக்ரவுண்டாக பார்க்குறோம். இதில் வந்து நிறைய சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் இருந்துச்சு. சார்ல்ஸ் டார்வினோட ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்லாம் அந்த டைம்ல தான் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்த பிறகு ஒரு பெரிய ப்ராப்ளமே கிரியேட் ஆச்சு. பெரிய ப்ராப்ளம் இன் தி சென்ஸ் ஒரு பிக்கஸ்ட் சோசியல் இஷ்யூ வாஸ் கிரியேட்டட், கைண்ட் ஆஃப் ரெவல்யூஷன் கிரியேட்டட். ஏன் அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்ல ஒரு எல்லாரும் எப்படி வந்தோம் அப்படின்றதான் சொல்லிட்டாரு. அண்ட் தட் இஸ் ஆக்சுவலி அகெயின்ஸ்ட் சம் ஸ்கிரிப்சருக்கு அகெயின்ஸ்டா இருந்ததுனால people studied that origin of species and they started understanding Darwin's theory of origin. அதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் they started questioning against religion. சர்ச்ல போய் மாஸ் நடக்கும்போதோ அல்லது சர்ச்ல அந்த சர்வீஸ் நடக்கும்போதோ in mid of the service people started asking questions to the clergyman. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு என்ன பண்ணனே தெரியல, அன்கன்ட்ரோலபிள் ஈவெண்ட்ஸாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கிரியேட் பண்ணாங்க. ஒரே இண்டஸ்ட்ரியில ரைட்டரும் இருப்பாரு, பப்ளிஷரும் இருப்பாரு, ரீடரும் இருப்பாரு, கிரிட்டிக்கும் இருப்பாரு. ஸோ எவ்ரிபடி டுகெதர் தே ஒர்க்ட். அண்ட் தேர் வாஸ் அ செட் ஆஃப் poets called spasmodics, SPASMODICS, spasmodics அப்படின்னு. இந்த ஸ்பாஸ்மோடிக்ஸ் அப்படின்றது ஆக்சுவலி இட் இஸ் அ டெண்டன்சி, கேரக்டர், ஸ்பாஸ்மோடிக் கேரக்டர் டெண்டன்சின்னு சொல்லுவோம். ஸ்பாஸ்மோடிக் அப்படின்னா என்னன்னா அஜிடேஷன் அகெயின்ஸ்ட் த ஏஜ். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் ஆன்டி மோடி மைண்ட் செட்ல இருப்போம் இல்லையா? இது ஸோ வி ஆர் ஆல் கால்ட் ஸ்பாஸ்மோடிக். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற காலத்துல நடக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மையோ அல்லது நமக்கு லீட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மையோ நமக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறோம். அதுக்கு பேர் தான் ஸ்பாஸ்மோடிக்னு சொல்லுவோம். ஸோ தெர் வர் அ செட் ஆஃப் poets called spasmodics in England and they lived during Queen Victoria's time. ஸோ இது எல்லாமே இந்த ஏஜோட பேக்ரவுண்டாக பார்க்கணும். ஸோ வில்லியம் ஜே லாங் அவரோட ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல அவர் எப்படி கொடுக்குறாருன்னா திஸ் இஸ் எம்பத்தட்டிக்கலி அன் ஏஜ் ஆஃப் ப்ரோஸ் அப்படின்னு கொடுக்குறாரு. ப்ரோஸ்க்கு தெர் ஆர் பிக் ஸ்பேஸ் ஹியர் டியூரிங் விக்டோரியாஸ் டைம். ப்ரோஸ் ஹேட் அ பிக்கஸ்ட் ஸ்பேஸ். அந்த ப்ரோஸ் ரைட்டர்ஸ் வந்து சாதாரணமான ஆட்கள் கிடையாது. த விக்டோரியன் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் தே மார்க்ட் பை அ டெஃபினட் மாரல் பர்பஸ். தே யூஸ்ட் ப்ரோஸ் டு convey or communicate a moral purpose to the readers. Right? So prose worked better than poetry and other forms of art. மற்ற ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட், நாவல்ஸோ போம்ஸோ அல்லது ட்ராமாவோ அதெல்லாம் விட ப்ரோஸ் ரைட்டிங் வந்து ரொம்பவே ஈஸியஸ்ட் மெத்தடா இருந்துச்சு. எதுக்குன்னா மாரலை மக்கள்கிட்ட ரீடர்ஸ்ட்டு கம்யூனிகேட் பண்றதுக்கு. அண்ட் another thing, these writers are all interested in imparting message to their countrymen, whatever they felt. பர்டிகுலர்லி இப்போ மேத்யூ ஆர்னால்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட ரைட்டிங் ஸ்டைலே அப்படிதான் இருக்கும். அவரோட ஏஜ்ல இருக்கக்கூடிய அவருக்கு ஏஜுக்கு தேவையான மாரலை அவரோட ப்ரோஸ்ல கம்யூனிகேட் பண்றாரு. அவரோட கிரிட்டிசிசம் அதே மாதிரி தான். ஃபைன், ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி சிம்பிள் பேக்ரவுண்ட் ஆர் இன்ட்ரோடக்ஷன் ஃபார் விக்டோரியன் ப்ரோஸ் ரைட்டிங். ஃபர்ஸ்ட் ரைட்டர் ஹியர் இன் விக்டோரியன் ப்ரோஸ் செக்ஷன் இஸ் தாமஸ் கார்லர். ஸோ தாமஸ் கார்லர் வந்து ஒரு வண்டர்ஃபுல் ரைட்டர் அண்ட் வி கேனாட் எக்ஸ்க்ளூட் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு லிட்ரேச்சர். இவரோட the history of the world, right? And the history of the world, sorry, I have given a quote there, right? The history of the world is but the biography of great men அப்படின்னு சொல்லி தாமஸ் கார்லர் சொல்லுவார். இது எந்த புக்ல சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆன் ஹீரோஸ்
ஹீரோ வர்ஷிப் அண்ட் த ஹீரோயிக் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒர்க்கில் இந்த கோட்டை சொல்லியிருக்காரு. த ஹிஸ்ட்ரி ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் பட் த பயோகிராஃபி ஆஃப் கிரேட் மென் அப்படின்னு. இதில் வந்து ஒரு டேர்ம் சொல்றாரு. அந்த டேர்ம் பேர் என்னன்னா கிரேட் மேன் தியரி. கிரேட் மேன் தியரி அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்க அவரோட ஐடியா என்ன? கிரேட் மேன் தியரி அப்படின்னா என்னன்னா, ஐடியா என்னன்னா, அது தாமஸ் கார்லோட காயினேஜ் கிடையாது. பட் கிரேட் மேன் தியரின்றது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தியரி. பட் தாமஸ் கார்லில் யூஸ்ட் இட் த மேக்ஸிமம். கிரேட் மேன் தியரி அப்படின்னா என்னன்னா, நீங்க எந்த ஹிஸ்டரி எடுத்து படிச்சாலும் அதை எது வழியா படிப்போம், த மீடியம் ஆஃப் ரீடிங் ஹிஸ்டரி ஆர் மீடியம் ஆஃப் கிரியேட்டிங் ஹிஸ்டரி அப்படின்றது என்னன்னா ஒரு கிரேட் மேனோட தான் இருக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விக்டோரியன் டைம் அப்படின்னு படிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 90 இயர்ஸ், அரௌண்ட் 90 இயர்ஸ் ஷீ ரூல்டு இங்கிலாந்து. ஒரே குவீன், கோல்டன் ஜூபிலி டைமண்ட் ஜூபிலி ரெண்டுமே செலிப்ரேட் பண்ண ஒரு குவீன் தான் குவீன் விக்டோரியா தான். ரைட். ஸோ அந்த ஒரு பெரிய ஏஜியா பார்க்கணும் இல்லையா? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்றோம், அக்ரேரியன் ரெவல்யூஷன் சொல்றோம், சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் சொல்றோம். ரைட். அந்த இந்திய காலனைசேஷனோட செகண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் காலனைசேஷன் சொல்றோம். அண்ட் அப்புறம் பிரிட்டனோட மேக்சிமம் பவர் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு என்டையர் ஒரு செஞ்சுரியவே நம்ம படிக்கிறது யார் நேம் வச்சு படிக்கிறோம் அப்படின்னா குவீன் விக்டோரியா அப்படின்ற ஒரு கிரேட் பர்சனாலிட்டி வச்சு படிக்கிறோம். இதுதான் இந்த கிரேட் மேன் தியரி. ஸோ ஆல் ஹிஸ்டரிஸ் ஆர் கிரியேட்டட் வித் ஒன் கிரேட் மேன், நாட் ஒன், மேபி many sometimes, right? So only with the names of great men, only with the characters of great men we can understand history அப்படின்றது இந்த கிரேட் மேன் தியரி. இதை பெர்ஃபெக்டா அதுல எது யார் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா தாமஸ் கார்லில் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் தான் என்ன சொல்றாரு, ஹிஸ்டரி ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் பட் த பயோகிராஃபி ஆஃப் கிரேட் மேன். இஃப் யூ ரீட் த பயோகிராஃபி ஆஃப் கிரேட் மேன் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ல்ட்ஸ் ஹிஸ்டரி. இது இவரோட ஐடியா. இது அந்த ஆன் ஹீரோஸ், ஹீரோ வர்ஷிப் அண்ட் த ஹீரோயிக் இன் ஹிஸ்டரி அப்படின்ற புக்ல சொல்லியிருப்பாரு. தட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1841. Okay, then there is another coinage of Thomas Carlyle, that is the dismal science. Dismal science அப்படின்றது என்ன அப்படின்னா, it is an alternative name for economics. Economics அப்படின்ற ஒரு எக்கனாமிக்ஸ் அப்படின்ற டேர்முக்கான அல்டர்னேட்டிவ் தான் அந்த dismal science அப்படின்ற டேர்ம். So this term was coined by Thomas Carlyle, right? And then the other things are, other traces are his works, names of his works, Signs of the Times, from the French Revolution history. This is really important, the French Revolution history அப்படின்றது. So this is a history of French Revolution published in 1837. And இங்க ஒரு additional information இருக்கு. அது என்னன்னா, A Tale of Two Cities. Who is the author of the work, Tale of Two Cities? Charles Dickens. And that was published in the year 1859. Charles Dickens published his Tale of Two Cities novel in 1859, and Charles Dickens took inspiration for his novel Tale of Two Cities from Thomas Carlyle's The French Revolution History. French Revolution History அப்படின்ற ஒர்க் தான் சார்ல்ஸ் டிக்கின்ஸ்க்கு Tale of Two Cities அப்படின்ற நாவல் எழுதுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ he was inspired of his work, the French Revolution History, for writing his novel A Tale of Two Cities. Okay, then Chartism 1840. Then இந்த முன்னாடி படிச்சோம் இல்லையா, ஆன் ஹீரோஸ், ஹீரோ வர்ஷிப் அண்ட் த ஹீரோயிக் இன் ஹிஸ்டரி. இது வந்து 1841ல பப்ளிஷ் ஆன ஒர்க். இது வந்து ஒரு 6 லெக்சர்ஸ் ஆக்சுவலா. இந்த ஹீரோஸ், ஹீரோ வர்ஷிப் அண்ட் த ஹீரோயிக் இன் ஹிஸ்டரி அப்படின்றது ஒரு, இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் 6 lectures, right, published in 1841. And he talked about some historical figures. ஸோ ரைட், இந்த 6 லெக்சர்ஸ்லையும் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸை பற்றி பேசியிருப்பாரு. அண்ட் யார் அப்படின்னா, ஐ ஹவ் கிவன் தட் நேம்ஸ் ஆஃப் தோஸ் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் இன் த நோட்ஸ். ஐ வில் ஷேர் தட் நோட்ஸ் டு யூ லேட்டர், ரைட்? அண்ட் ஐ ஜஸ்ட் கிவ் இட் அன் ஷார்ட் வே. இந்த 6 லெக்சர்ஸ்க்கும் வேற வேற கான்செப்ட் எடுத்துக்கிறாரு. நம்பர் 1 வந்து டிவினிட்டி, ரைட்? ஐ ஜஸ்ட் டெல், யூ கேன் ப்ளீஸ் நோட் டவுன். Anyhow, I have mentioned that in notes part. You can read it when I send notes to you. First lecture வந்து on divinity, which means he is defining the heroes as certain characters, right? And with certain aspects. Number 1 is the hero as divinity. And அதுல வந்து யார் எடுத்துக்கிறாரு அப்படின்னா, யாரெல்லாம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா ஸ்காண்டினேவியன் மித்தாலஜி சொல்றாரு. Number 2, hero as prophet. அதுல வந்து முகமதை பத்தி சொல்றாரு, ப்ராஃபட் முகமது பத்தி சொல்றாரு. தென் ஹீரோ ஆஸ் அ poet. ஹீரோ ஆஸ் அ poetல 2 poets எடுத்துக்கிறாரு, டான்டே அண்ட் ஷேக்ஸ்பியர். அப்புறம் நம்பர் 4 வந்து ஹீரோ ஆஸ் அ priest, ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட், தியாலஜி.
இந்த ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ல ஹீரோ ஆஸ் அ ப்ரீஸ்ட்ல ஹி ஹஸ் டேக்கன் ஒன் என்டையர் ஐடியாலஜி தட் இஸ் பியூரிட்டானிசம் அண்ட் மார்ட்டின் லூத்தர் கிங். மார்ட்டின் லூத்தர் கிங்க இங்க மென்ஷன் பண்றாரு, பிளஸ் பியூரிட்டானிசம் பத்தி ஃபுல்லா மென்ஷன் பண்றாரு. ரெஃபர்மேஷனோட டைமையும் அவர் இங்க பத்தி பேசுறாரு. நம்பர் 5, ஹீரோ ஆஸ் அ மேன் ஆஃப் லெட்டர்ஸ். இந்த மேன் ஆஃப் லெட்டர்ஸ்ல யாரை சொல்றாரு அப்படின்னா ராபர்ட் பர்ன்ஸ், பாய்ட் ராபர்ட் பர்ன்ஸ் எடுத்துக்கிறாரு, தென் டாக்டர் ஜான்சன், 2 பேரும் மேன் ஆஃப் லெட்டர்ஸ்ன்னு சொல்றாரு. ஃபைனலி ஹீரோ ஆஸ் அ கிங். இந்த ஹீரோ ஆஸ் அ கிங்ல அவர் யாரை போர்ட்ரே பண்றாரு அப்படின்னா மாடர்ன் ரெவல்யூஷனிசம் அப்படின்னு சொல்லிட்டு கிராம்வெல், ஆலிவர் கிராம்வெல் அண்ட் நெப்போலியன், இந்த 2 பேரை பத்தி சொல்றாரு. ஸோ தீஸ் ஆர் தி 6 lectures. These 6 lectures collected and published as on heroes, hero worship and the heroic in history that was published in 1841. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு கோட் கொடுத்துருக்கேன், the history of the world is but the biography of great men அப்படின்னு. ஸோ அதில் இன்னொன்று இருக்குது, அது என்னன்னா கிரேட் மேன் தியரி. கிரேட் மேன் தியரி அப்படின்றது எனி ஹிஸ்ட்ரி கேன் பி அண்டர்ஸ்டுட் பை ரீடிங் பயோகிராஃபி ஆஃப் கிரேட் மேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் வித் தாமஸ் கார்லல். ஃபைன். தென் ஜான் ரஸ்கின். John Ruskin is another important prose writer in Victorian time. அவரோட இம்பார்ட்டன்ட் ரைட்டிங்ஸ்ன்னு பார்த்தோம்னா மாடர்ன் பெயிண்டர்ஸ். மாடர்ன் பெயிண்டர்ஸ் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1843. இதில் ஒரு நேம் கொடுத்துருக்கேன், JMW டர்னர் அப்படின்னு. இது என்ன அப்படின்னா இட் இஸ் அன் எஸ்ஸே ரிட்டன் இன் டிஃபென்ஸ் ஆஃப் தி ஒர்க் ஆஃப் டர்னர். டர்னர் ஒரு ஒர்க் கொடுத்துருப்பாரு, ஒரு எஸ்ஸே எழுதியிருப்பாரு. அந்த எஸ்ஸேல இந்த இங்கிலாந்துல இருந்த ஆர்ட்ஸை அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. JMW டர்னர் அப்படின்றவர். அவரோட ஒர்க்குக்கு டிஃபென்ஸ் தான் இந்த மாடர்ன் பெயிண்டர்ஸ் அப்படின்ற எஸ்ஸே. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, ஹியர் இதுல வந்து என்ன ஆர்கியூ பண்றாரு? அவரோட ஆர்கியூமெண்ட் இஸ் வெரி சிம்பிள். அவரோட ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்டோட பிரின்சிபல் ரோல் என்ன அப்படின்னா ட்ரூத் டு த நேச்சர். ரைட்? an artist must be true to the nature. நேச்சருக்கு ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோஸ் இஸ் ரோஸ் இஸ் ரோஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ரோஸ் எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் அதுக்கு பேர் ரோஸ் தான். ரைட்? அதுதான் அது. திஸ் இஸ் வாட் ட்ரூ டு த நேச்சர். இப்போ ஆனா அதுக்கு பதிலா மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் இல்லையா? மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா ஒருவேளை ஒரு ஆர்டிஸ்ட் வச்சுக்கோங்களேன், ஒரு டிராயிங் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகரை தப்பா வரைஞ்சு கொடுத்துட்டாருன்னா நம்ம அதை தான் உண்மையை நம்பிட்டு இருக்கோம் இல்லையா? லைக் ஆஸ் வி ஹாவ் ஜீசஸ் கிரைஸ்ட் போட்டோ அட் அவர் ஹோம். ரைட்? நம்ம ஜீசஸ் கிரைஸ்டோட பிக்சர் வச்சிருப்போம், வீட்டுல எல்லாம் வச்சிருப்போம். அப்போ உண்மையிலேயே ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிதான் இருந்தாரானா? அப்படி கிடையாது. ஸோ இட் இஸ் அகெயின்ஸ்ட் ரஸ்கின்ஸ் ஐடியாலஜி. மாடர்ன் பெயிண்டர்ஸ்ல அவர் சொல்லக்கூடிய ரஸ்கினோட ஐடியாலஜிக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறது தான் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம். ஸோ ஆர்டிஸ்ட் மஸ்ட் பி ட்ரூ டு த நேச்சர். இதுதான் அவரோட ஆர்குமெண்ட் இல்லை. தென் unto this last. Unto this last is one very very famous important works of John Ruskin. ஸோ இங்க இந்த ஒர்க்கை இவரே எப்படி சொல்லிக்கிறாரு அப்படின்னா this unto this last was very violently criticized அப்படின்னு சொல்லிக்கிறாரு. Many criticism were thrown upon this unto this last. Right? And John Ruskin இவரோட இந்த ஒர்க் 1860 1862 2 டைம் பப்ளிஷ் பண்ணாரு. And he himself mentioned that it was very violently criticized. And இதுக்கு ரிப்ளை ஒரு கிரிட்டிசிசம்க்கு ஒரு ரிப்ளை கொடுப்பாரு. ரைட்? ஒரு கிரிட்டிசிசமும் ஒரு ரிப்ளை கொடுப்பாரு. அதுல ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு அந்த ஜான் ரஸ்கின். ஸோ அந்த அளவுக்கு இதுல கிரிட்டிசிசம் வந்துச்சு. ரைட்? அந்த இதுல unto this last அப்படின்ற ஒர்க்கை இதுக்கான டைட்டில் எங்க இருந்து எடுத்திருக்கிறாரு அப்படின்னா பைபிள்ல மேத்யூ, காஸ்பிள் ஆஃப் மேத்யூ, ரைட்? காஸ்பிள் ஆஃப் செயின்ட் மேத்யூ சாப்டர் 20 அதுல ஒரு பேரபிள் இருக்கு. அந்த பேரபிள் அப்படின்னா பேரபிள் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆஃப் வைன்யார்ட் அப்படின்னு ஒரு பேரபிள் இருக்கு. அந்த பேரபிள்ல இருந்து தான் இந்த unto this last அப்படின்னு எடுத்திருக்காரு. அந்த பேரபிளோட பிகினிங் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும், unto this last அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இந்த பேரபிள் என்ன நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன், so that you can understand the work of John Ruskin. unto this last. ஜீசஸ் கிரைஸ்டோட டிசைபிள்ஸ் எல்லாம் ஒரு நாள் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த பேரபிள்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டோரி, மாரல் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த கதை சொல்லுவார். என்ன கதைன்னா ஒரு வைன்யார்டோட முதலாளி ஒருத்தர் ஓனர் இருப்பாரு. அவர் காலையில வெளியில வருவாரு. வெளியில கொஞ்சம் ஒர்க்கர்ஸ் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் போய் நீங்கெல்லாம் போய் என்னோட தோட்டத்துல ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு போவாரு. அப்புறம் தள்ளி போயிடுவாரு. ஒரு மிட் நூன்ல கொஞ்சம் பேரை பார்ப்பாரு. அவங்களையும் நீங்க என்னோட தோட்டத்துல போய் வேலை செய்யுங்கன்னு அனுப்பி வைப்பாரு.
அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் கொஞ்சம் பேரை பார்ப்பாரு. அவங்களும் நீங்க என்னோட தோட்டத்துல போய் வேலை செய்யுங்கன்னு அனுப்பி வைப்பாரு. அப்புறம் ஈவினிங் டைம் அந்த டைம்லயும் கொஞ்சம் பேரை பார்ப்பாரு. அவங்களும் நீங்க போய் என்னோட தோட்டத்துல வேலை செய்யுங்கன்னு சொல்லுவாரு. ஸோ இவங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ரிட்டர்ன் அந்த ஈவினிங்லாம் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட மேனேஜரை கூப்பிட்டு, ஓகே எல்லாருக்கும் ஒரு தினார் எல்லாருக்கும் கூலியா கொடுத்துருங்க, வேஜா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் சண்டாக்கிடுவாங்க. என்னன்னா, நாங்க காலையில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம், எங்களுக்கும் ஒரு தினார் தான். இவங்கெல்லாம் ஆஃப்டர்நூன் வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு தினார் தான். இவங்கெல்லாம் ஈவினிங் இப்பதான் வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு தினார் தான். இது எப்படி நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அப்போ இந்த முதலாளி சொல்லுவாரு, நீங்க இது கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. நான் உங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணனோ அதை நான் கொடுத்துட்டேன். நான் உங்களுக்கு ஒரு தினார்னு சொல்லி தான் உங்களை வேலைக்கு வர சொன்னேன். நான் உனக்கு கொடுத்துட்டேன். நான் ஈவினிங் வந்தவனுக்கு ஒரு தினார் கொடுப்பேன், மதியானம் வந்தவனுக்கு ஒரு தினார் கொடுப்பேன், சும்மா ரோட்ல போறவனுக்கு கூட நான் ஒரு தினார் கொடுப்பேன். அதை கேட்கலாம் உனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பார். ஸோ இதை வந்து எதோட கம்பேர் பண்ணுவார் அப்படின்னா, ஆல் ஆர் ஈக்குவல் ஃபார் மேபி எப்படி சொல்றது, அந்த செகண்ட் கம்மிங்ல கிரைஸ்ட் வந்து எல்லாரையும் பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்து மற்றவங்களெல்லாம் ஹெவன் கூட்டிட்டு போவார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த ஐடியாவை இதோட மெர்ஜ் பண்ணுவார். ஸோ இந்த அன்டு திஸ் லாஸ்ட் அப்படின்றது இந்த பேரபிள்ல இருக்க பிகினிங்ல இருந்து இவர் எடுத்துக்கிறாரு. தென் இந்த 7 lamps ஆஃப் ஆர்கிடெக்சர், and this is another important work. இந்த 7 lamps of architecture அப்படின்றது இட் இஸ் ரைட் அப் ஃபார் ஆர்கிடெக்சருக்கு இவர் கொடுக்கக்கூடிய ஐடியாலஜி. இதுல 7 lamps அப்படின்றது என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்னா 7 கான்செப்ட்ஸ் சொல்றாரு. ஒன்னு வந்து சாக்ரிஃபைஸ், ட்ரூத், பவர், பியூட்டி, லைஃப், மெமரி அண்ட் ஒபீடியன்ஸ். இந்த 7 தான் இந்த 7 lamps of architectureல அவர் மென்ஷன் பண்ணக்கூடியது. I have mentioned all those terms in notes, you can follow that. Then followed by that 7 lamps of architecture, he had written another work, a similar work called The Stones of Venice. இது வந்து 3 வால்யூமா பப்ளிஷ் பண்ணாரு. Stones of Venice 1851, 52 and 53. இதுல வந்து வெனிஷியன் ஆர்கிடெக்சரை டீடைல் ஸ்டடி ஆன் வெனிஷியன் ஆர்கிடெக்சர் தான் அந்த ஒர்க். ஸ்டோன்ஸ் ஆஃப் வெனிஸ் அப்படின்றதுல வெனிஷியன் ஆர்கிடெக்சரோட டீடைல் ஸ்டடி. ரைட், இதுல வந்து நிறைய சர்ச்சஸ், அரௌண்ட் 80 சர்ச்சஸ் எடுத்துக்கிறாரு, மாடலா எடுத்துக்கிறாரு ரஸ்கின். ரைட், ஸோ இதெல்லாமே ஜான் ரஸ்கினோட ஒர்க்ஸ். ரைட், தென் மெக்காலே பத்தி நம்ம இங்கிலீஷ் இன் இந்தியா படிக்கும்போது டீட்டெயிலாக படிக்கலாம். ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன். மெக்காலே வந்து ஒரு ஹிஸ்டாரியன் ஆக்சுவலி, அண்ட் இவர் தான் வெஸ்டர்ன் எஜுகேஷன் சிஸ்டமா இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணவர். இவரோட ரைட்டிங்லாம், இவரோட ஹிஸ்டரிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஒன் சைடடாகவே இருக்கும். யாருக்கெல்லாம் இவர் சப்போர்ட் பண்ணாரோ, யாரெல்லாம் இவருக்கு ஃபேவரபிளா இருந்தாங்களோ அவங்கள தான் அவர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அவரோட ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணுவார். ஸோ கார்ல் மார்க்ஸ் வந்து இவர் அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணார். ஏன்னா இந்த கிரிட்டிசிசம்க்குலாம் அவர் வந்து ஒரு டிசர்வ்டு மேன் தான் மெக்காலே. ஓகே, ஸோ கார்ல் மார்க்ஸ் இவர் எப்படி ரெஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னா சிஸ்டமேட்டிக் ஃபால்சிஃபையர் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒரு பர்பஸ்ஃபுல்லாக ஒரு ஹிஸ்டரியை தப்பா எழுதக்கூடிய ஒரு ஆளு அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் இவரை டிஃபைன் பண்றாரு. இவரோட ஒர்க் 2 இம்பார்ட்டன்ட் எஸ்ஸேஸ் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து 1848, then Minute on Indian Education 1835. So the Minute on Indian Education la or adha pathi na will discuss that very detailedly when we start studying English in India. So the Minute on Indian Education la enna solluvar appadina இந்த சான்ஸ்கிரிட்ல இருக்கக்கூடிய அல்லது இந்தியால அவைலபிளா இருக்கக்கூடிய பர்டிகுலரா சான்ஸ்கிரிட் தான் சொல்றாரு. அந்த லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய தியரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, எக்ஸாம்பிள்ஸ், அந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி சொல்றாருன்னா அது எல்லாமே இங்கிலாந்துல பேசிக் ஸ்கூலிங்ல இருக்கக்கூடிய ஸ்டோரிஸை விட கீழே இருக்குது அப்படின்னு சொல்லுவார், அப்படின்னு கம்பேர் பண்ணியிருப்பாரு மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன்ல. ஸோ அல்டிமேட்லி வாட் ஹி வாண்டட் வாஸ் ஹி வாண்டட் டு இம்போஸ் இங்கிலீஷ் இன் இந்தியா. Right, he wanted to introduce English in Indian schools. அதான் அவரோட ஐடியா. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னா மற்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கொண்டு வருவார் மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன். ஓகே, வில் ஸ்டாப் ஹியர் வித் தாமஸ் பாபிங்டன் மெக்காலே. We'll discuss more about Macaulay and then we'll proceed with the other writers.